வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு மாடுல் பாருங்கள், இதுதான் அந்த மாடுல் உங்களுக்கு. ஓகே, இந்த ஒரு டிஜிட்டல் மியூசிக் பிளேயர், இது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பிளேயர்னுடைய ஃப்ரண்ட் வியூ இப்படி பார்த்துருக்கவே மாட்டீங்க. புதுசாக இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு பென்ட்ரைவ் ஒர்க் பண்ணுற ஒரு சாக்கெட் இருக்குது. இந்த இடத்துல ஒரு என்கோடர் இருக்குது. என்கோடருடைய வேலை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம், தென் கூட்டலாம் குறைக்கலாம், ரெண்டு இதில் இருக்கும். இது வந்து ப்ளே பாஸ் பட்டன், இது வந்து மோடு செலெக்ஷன், நெக்ஸ்ட்டு தென் ரிவ்யூ. இது மேலே ஒரு ஸ்க்ரீன் கார்ட் ஒன்று இருக்குது, பேப்பர் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல பிரைட்னஸ் நல்லா இருக்கும், பக்காவாக இருக்கும். இதுதான் அந்த மாடுல் பேக் சைடு. இந்த பேக் சைடில் இந்த மாடுலில் பார்த்தீங்கன்னா இந்த சாக்கெட் வந்து 12 வோல்ட் டிசி கொடுக்கணும். 12 வோல்ட் டிசி. ஒரு ரெகுலேட்டர் ஐசி இருக்குது, 7805 ரெகுலேட்டர் ஐசி இருக்குது. பிளாக்கிங் டயோடு இருக்குது. ஒருவேளை பொலாரிட்டி மாற்றி கொடுத்தா கூட ஃபங்க்ஷன் ஆகாது, கரெக்டாக கொடுத்தா ஃபங்க்ஷன் ஆகும். இது என்கோடர்னுடைய பேரல் கனெக்ஷன் இது. ஓகே, இது வந்து அவுட்புட், ஆடியோ அவுட்புட், ஸ்டீரியோ அவுட்புட், ரெண்டு சேனல் வெளியே வரும். நம்ம எந்த ஆம்பிளிஃபையர் வச்சுருக்கோமோ அந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பழைய ஒரு 5.1 2.1 ஹோம் தியேட்டர் இருந்தால் கூட அதில் 2.1 இன்புட்டு இங்கேருந்து எடுத்து கொடுத்துக்கலாம். இதுதான் இந்த மாடுல், ப்ளூடூத் மாடுல் வித் எஃப்எம் ப்ராசஸரோடு இருக்குது. இதில் எஃப்எம் ஆண்டனா கனெக்ஷன் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல ஒரு ப்ளூடூத்தினுடைய ட்ராக் இருக்குது, ஆண்டனா இருக்குது. ப்ளூடூத் வந்து ஹை பவர் ப்ளூடூத். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 மீட்டர்ஸ் பக்காவாக ஒர்க் பண்ணும். 10 மீட்டர்ஸ்னால் ஓப்பன்லேயே ஒர்க் பண்ணும். க்ளோஸ்டு ரூம்ஸ், ஒரு வீட்டில் 3 ரூம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், 4வது ரூமில் இந்த யூனிட் இருந்தால் கூட பிக்கப் பண்ணும். அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டி. கனெக்டிவிட்டி ஸ்பீடாக இருக்கும், ஸ்பீடாக இருக்கும் கனெக்டிவிட்டி. சில இதில் ரொம்ப லேட் ஆகும் கனெக்டிவிட்டி, ஆனால் குயிக்காக கனெக்டிவிட்டி இருக்கும். எஃப்எம் கிளாரிட்டி பக்கா கிளாரிட்டி. லோக்கலில் டவர் இருந்துச்சுன்னா கிறிஸ்டல் கிளியராக ஸ்டீரியோஃபோனிக் பக்காவாக உங்களுக்கு அவுட்புட் வரும். வேறு ஒன்று கனெக்ஷன், எல்லாம் பிளக் அண்ட் ப்ளே, சிம்பிளாக வெரி பிக் டிஸ்பிளே பக்காவாக இருக்கும். இப்போ அதுதான் இந்த மாடல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போது நம்ம என்ன பார்த்துருக்கீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கிறது ஒரு கிளாஸ் டி போர்டு, ஒரு ஸ்டீரியோ போர்டு, 30+30 வாட்ஸ் போர்டு கொடுத்துருக்கேன் வித் கண்ட்ரோல் இதில் இருக்குது. இதுதான் இந்த மாடுல் இருக்குது. இந்த மாடுலோட ரிமோட் நான் மார்னிங் கூட காமிச்சிருந்தேன். மாடுலோட ரிமோட் நல்ல பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், பளிச்சுன்னு இருக்கும், ரொம்ப இருக்கும், ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் கம்ப்ளீட்டாக. ஏன்னா உங்களுக்கு வந்து என்கோடரில் என்னென்னலாம் செலக்ட் பண்ணீங்களோ அது ஃபுல்லாக இது வந்து சிங்க்ரனைஸ் ஆகிருக்கும். சில மாடுலில் வந்து என்கோடரும் ரிமோட்டும் மேட்சிங்காக இருக்காது. ஸோ ரிமோட்டும் என்கோடரும் மேட்சிங்காக இருக்கும், சிங்க்ரனைஸ் இருக்கும். நான் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், 12 வோல்ட் 5 ஆம்பியர் எஸ்எம்பிஎஸ். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம், எல்லா மெட்டீரியல்ஸ் அவைலபிள். இந்த ப்ளூடூத் மாடல் வேணுமா இருக்குது, இதே மாதிரியே இருக்கா. இதோட காஸ்ட்லி வேணாலும் இருக்குது, 4000 வரைக்கும் இருக்குது கிளாஸ் டி போர்டு. இண்டிவிஜுவல் உங்களுக்கு போர்டு தெரியும் உங்களுக்கு, நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ. இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சிலரி இந்த இடத்துல இருக்குது. ஒரு ஆக்சிலரி அவுட்புட்டு நம்ம இன்புட் கொடுத்து இதை ஆம்பிளிஃபையரை யூஸ் பண்ணலாம். இப்போ உங்கள்கிட்ட எல்இடி டிவி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எல்இடி டிவிலேருந்து ஆடியோ அவுட், லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் இல்லை வேறு எந்த டிவைஸாக இருந்தாலும் சரி, அதை இந்த யூனிட்டு கொடுத்து ப்ராசஸ் பண்ணி கிறிஸ்டல் கிளியராக டிஜிட்டல் ஆடியோ கேட்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த மாடுல் மூலிமா என்ன பண்ணிக்கலாம்னா பேஸ் கூட்டிக்கலாம், ரிமோட்டில் பேஸ் வேணால் குறைச்சிக்கலாம், ட்ரிபிள் கூட்டிக்கலாம், ட்ரிபிள் குறைச்சிக்கலாம், லவுட்னஸ் வேணாலும் ஏற்பாடு பண்ணிக்கலாம். மைக் யூஸ் பண்ணிக்கலாம். இதை மைக் சாக்கெட் பாருங்க, இங்கே கொடுத்துருக்கேன், ஒரு மைக் கொடுத்துருக்கேன். ஓகே,
நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு டெமோ செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த யூனிட் போதுமானது. பவர் ஆம்பிளிஃபையருக்கு தனியாக ஆட் பண்ணுறீங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையருக்கு தகுந்த மாதிரி எஸ்எம்எஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். இது 12 வோல்ட் 5 ஆம்பியர், 12 வோல்ட் 10 ஆம்பியர் இருக்குது, 12 வோல்ட் வந்து 20 ஆம்பியர் வரைக்கும் இருக்குது. அதேமாதிரி 24 வோல்ட் இருக்குது. ஆல் அக்சசரிஸ் எல்லாமே அவைலபிள், உங்களுக்கே தெரியும். சரி, ஒரு டெமோ பண்ணி பார்ப்போம். பாருங்கள், டிஸ்பிளே ஒர்க் பண்ணுது இல்லையா? ப்ளூடூத் மோடில் இருக்குது. ப்ளூடூத் மோடு கனெக்டிவிட்டி பேர் ஆகிருக்கு. ஒரு ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஒரு சாங். up to 50 வைன். இதில் பிக்கர் டிஸ்பிளே ஒரு 20 ஃபீட்டில் இருந்து பார்த்தா கூட நல்ல விசிபிளாக இருக்கும். டிஸ்பிளே ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டில் இப்படி ஒரு விசிபிளான டிஸ்பிளே பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இதில் பேக் சைடில் எல்லாம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இந்த கனெக்டிவிட்டி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு பாட்டு ப்ளே பண்ணேன். நாம் இன்னும் வால்யூம் அதிகமாக வேணும்னா நான் மோடு சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு வந்து அக்கா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆண்டனா கொடுக்கல. ஆண்டனா எல்லாமே நல்ல குவாலிட்டி, நல்ல கிளாரிட்டி. அதை பார்த்தோன்னையும் இது நம்ம வால்யூம் கூட்டிக்கலாம். இந்த கின்னஸ் ரெக்கார்ட்லாம் பண்ண முடியும் எப்பட்றா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. என்னென்னா கலிஃபோர்னியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி இருக்காங்க. அவங்களோட நாக்கு 9.75, அதாவது 7.5 சென்டிமீட்டர் நீளம். இதை வந்து நார்மல் சராசரி மனுஷனை விட 2 மடங்கு அதிகமாக. ஸோ அதனால் நீளமான நாக்கு இருக்குது அப்படின்றதுக்கா. ஸோ ஆக்சிலரி இன்புட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சிலரி இன்புட் செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மூலிமா இதில் நான் இன்புட் இருக்குது இதில். ஓகேவா? ஒரு சேனல், இன்னொரு சேனல், 2 சேனலுமே நான் ஆடியோ கொடுக்கல, சும்மா செக் பண்ணி காமிக்கிறேன் இந்த சாக்கெட் ஒர்க் பண்ணதா இல்லையாங்கிறதுக்காக. ஓகே, அதாவது இந்த மாடுல் எடுத்திங்கன்னா இந்த மாடுலில் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு இல்லையா, ஒயிட்டில் கிளிப் போட்டிருக்கு இல்லையா, இது வந்து மைக்கு. பக்கத்தில் 3 பின் இருக்கு இல்லையா, இது வந்து ஆக்சிலரி இன்புட் கொடுத்துக்கணும். ஓகேவா? வேணும்னா தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம். மைக் வேணும்னா மைக் கொடுத்துக்கலாம். இப்போது ஆக்சிலரி இன்புட் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு ஆர்டினரி மைக்கு தான், ஒரு ஆர்டினரி மைக் கொடுத்து எப்படி குவாலிட்டி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் ஹலோ 1 2 3 ஹலோ. நான் ரிமோட்டில் வேணும்னா என்ன பண்ண முடியும், இதில் வால்யூம் வந்து குறைச்சிக்க முடியும். எக்கோ மைனஸ் பண்ணுறேன். கூடவே இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். இந்த பிக்சர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஹலோ எக்கோ மைனஸ், எக்கோ போல் இஹெச்ன்னு போட்டிருக்கு இல்லையா, இப்போ வந்து குறைஞ்சிருச்சு, ஃபுல்லாக இஹெச் குறைஞ்சிருச்சு. மைக் வால்யூம் இப்போ நார்மல் மைக்காக நான் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல அவுட்புட், நல்ல குவாலிட்டி இருக்கும். பப்ளிக் அட்ரஸிங் சிஸ்டத்துக்கு கூட யூஸ் பண்ண முடியும். அது ஒரு செலக்டிவிட்டியில் இருக்குது. ஓகே, இப்போ நான் எக்கோ ப்ளஸ் அமுத்துறேன். மெல்ல எக்கோ கூடும். ஸோ கூடும்போது உங்களுக்கு நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குது இல்லையா, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வரும். அப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த கிட்டில் இருந்து நாம் வந்து ஒரு மைக் இன்புட் கொடுத்துக்கலாம். பெர்ஃபெக்டாக ஒரு கரோக்கி சிஸ்டம் யூஸ் பண்ணலாம். கரோக்கி சிஸ்டம் இருக்கிறனால என்ன ஆகுனா, இதில் வரக்கூடிய ஆக்சிலரி இன்புட்டில் வரக்கூடிய அந்த இன்புட்டில் நம்ம கேட்க முடியும். அதோட கூடவே நாமளும் பாட முடியும், பேச முடியும். எஃப்எம்மில் வர்ற பாட்டாக இருந்தாலும் சரி, ஆக்சிலரி இன்புட் இருந்தாலும் சரி, ப்ளூடூத் கனெக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய சாங்கோட நாம் இணைஞ்சு பேச முடியும். நல்ல குவாலிட்டி மைக் இருந்தால் இன்னுமே நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ
இப்போது ஆக்சிலரி ஒர்க் பண்ணுது, ப்ளூடூத் ஒர்க் பண்ணுது இல்லையா. அடுத்து ஒரு பென்ட்ரைவ் ஒர்க் பண்ணுது, பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் பாஸ் பட்டன் அமுத்தியிருக்கேன். பின் ட்ராப் சைலண்ட், எந்த விதமான நாய்ஸ், ஹம், டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லை. நல்ல பெர்ஃபெக்டாக. இப்போது பென்ட்ரைவ் ஒர்க் பண்ணுது, எஃப்எம் ஒர்க் பண்ணுது, பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது, ப்ளூடூத் ஒர்க் பண்ணுது, ஆக்சிலரி இன்புட் ஒர்க் பண்ணுது. ஆல் இன்புட்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணும், பக்காவாக பெர்ஃபெக்டாக இருக்குது. இந்த யூனிட் வேணுங்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னுடைய காஸ்ட் நியர்லி 950. பெர்ஃபெக்டான ஒரு பிளேயர், ஓகேவா. நம்ம இது வரைக்கும் நிறைய ப்ளூடூத் மாடல் பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், காமிச்சிருக்கோம், வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தோட பெஸ்ட்டு, சீப் அண்ட் பெஸ்ட் இந்த மாடல் இருக்குது, ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.